ஹாய், இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் வந்து வத்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? சுண்டக்காய், பச்சை சுண்டக்காய் போட்டு வத்த குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு எதுவும் சுட்டாப்பழம் தொட்டுன்னு சாப்பிட்டாலே போதும். இது பார்த்திங்களா, சுண்டக்காய் வந்து நல்லா வாஷ் பண்ணி நல்லா மேலே இருக்கிற இதெல்லாம் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். அப்புறம் 2 தக்காளி எடுத்து வச்சுட்டுருக்கேன். சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். பூண்டு வச்சுட்டுருக்கேன். ஸோ மிக்சியில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன், ஒரே ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு 3 பூண்டு ஸ்லைஸ் போட்டிருக்கேன். அவ்வளோதான். ஸோ இதை வந்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். வெங்காயம், தக்காளி, ஒரு 3 பூண்டு பல், இதை நம்ம தனியாக அரைச்சிக்க போகிறோம். இந்த சுண்டக்காய் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, வாஷ் பண்ணி வச்சுருந்தால அதை நல்லா ஒரு தட்டின்னு இருக்கேன். ஒரு அம்மிக்கல்லில் சும்மா ஒரு தட்டி எடுத்து வச்சுட்டுருக்கேன் சுண்டக்காவை. ஸோ இது கண்டிப்பாக நல்லெண்ணெயில் தான் பண்ணணும். சன்ஃப்ளவர் ஆயில்லையோ இல்லைனா இதிலெல்லாம் பண்ணால், நார்மல் ஆயிலெல்லாம் பண்ணால் நல்லா இருக்காது. ஸோ நிறைய எண்ணெய் பிடிக்கும் இந்த குழம்புக்கு. நிறைய நல்லெண்ணெய் விட்டு அதில் வந்து கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகா தாளிச்சுட்டுருக்கேன். இது நல்லா வந்து பொரியணும். இந்த கடுகு வெந்தயம்லாம் கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு அதை கொஞ்சம் நம்ம வைக்கணும். வச்சு கடுகெல்லாம் வெடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுட்டுருக்கோம்ல வெங்காயம், அதை எடுத்து போட போகிறோம். இப்போ பாருங்களேன், நல்லா வந்து வெடிச்சிடுது. கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் இப்போ நான் வெங்காயம் ஆட் பண்ண போகிறேன். பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு பெருங்காயமும் பொரியணும். பெருங்காயம் பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். வெங்காயமும் பூண்டும் கருவேப்பிலை இது எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டுருக்கோம்ல, வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் வந்து எண்ணெயில் போட்டாச்சு. ஸோ இது எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ இது வந்து எண்ணெயில் நல்லா வதங்குறதோ அவ்வளோக்கு எவ்வளோ குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். சட்டுன்னு எல்லாத்தையும் நம்ம போட்டு மொத்தமாக போட்டு கொதிக்க வச்சிட்டோன்னா இந்த குழம்பு வந்து டேஸ்ட் இருக்காது. இந்த இந்த நல்லெண்ணெயில் வந்து இந்த வெங்காயமும் பூண்டு நல்லா வதங்கணும். இது நல்லா ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌனுக்கு முன்னாடி ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இந்த குழம்புக்கு வந்து என்ன காய் வேணால் போட்டு பண்ணலாம். முருங்கைக்காய் போட்டு பண்ணலாம், கத்திரிக்காய் போட்டு பண்ணலாம், இல்லைனா பச்சை சுண்டைக்காய், இல்லைனா வந்து காஞ்ச சுண்டைக்காய் லாஸ்ட்டில் தனியாக வறுத்து வச்சுட்டு லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம், அதுவும் பண்ணலாம். இப்போ தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் ஆட் பண்ணோம், பூண்டு, கருவேப்பிலை போட்டோம், நல்லா வதக்கிட்டோம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா வதக்கிடணும். தக்காளி நல்லா வந்து குழையிற அளவு நல்லா வேகணும். தக்காளி வந்து உருவே தெரியக்கூடாது. அந்தளவுக்கு நல்லா குழைய வெந்தால் தான் குழம்புல வந்து அந்த தக்காளிலாம் வாயில் வராமல் இருக்கும். சூப்பராக இருக்கும். இப்போது இது நல்லா வதங்கணும். இந்த பாருங்களேன் எவ்வளோ எண்ணெய் விட்டுருக்கேன்னு. நல்லா இது வந்து நல்லா வதங்கணும். ஸோ இப்போ வந்து மஞ்சப்பொடி போட்டுன்ட்டேன். மஞ்சப்பொடியும் போட்டு ஒரு வதக்கின்ட்டு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் இது வதங்கிறதுக்கு. இந்த தக்காளி வந்து உருவே தெரியாமல் ஆற அளவுக்கு நம்ம பண்ணணும். இதை சொன்னேன்ல, இது வந்து கத்திரிக்காயில் பண்ணலாம், முருங்கைக்காலெல்லாம் பண்ணால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைக்காய் போட்டு வத்த குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இப்போ பாருங்களேன் நல்லா இப்போ வதங்கிட்டே இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து இந்த சுண்டைக்காய் வந்து தட்டி வச்சுட்டுருக்கோம்ல, பச்சை சுண்டைக்காய் போட்டு நான் பண்ணுறேன். ஸோ இந்த பச்சை சுண்டைக்காவை இதோட ஆட் பண்ணிட்டேன். ஸோ வெங்காயம், தக்காளி, பூண்டு ஆட் பண்ணிட்டேன். கடுகு, உளுத்தப்பருப்பு, கடுகு, வெந்தயம், மிளகா தாளிச்சிருந்தால அதில். ஸோ பச்சை சுண்டைக்காய் போட்டு பச்சை சுண்டைக்காய் நல்லா வதங்கணும் இந்த எண்ணெயில். அப்போ தான் அந்த கசப்பு தெரியாது. அதுவும் இல்லாமல் அந்த சுண்டைக்காய் வந்து நல்லா தட்டி சேர்த்துட்டுருக்கோம்ல, தட்டி சேர்த்துட்டுருக்கிறதுனால இந்த நல்லெண்ணெய்லாம் வந்து அந்த சுண்டைக்காய்க்குள்ளே போய் ஊறி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இது தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த சுண்டைக்காய் நல்லா இந்த எண்ணெயில் நல்லா வதங்கி இவ்வளோ பெருசாக இருக்குல்ல, குட்டியாக ஆகிடும். அந்தளவுக்கு நல்லா இது எண்ணெயில் வதங்குற அளவுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் பேஷன்ஸ் வேணும் வத்த குழம்பு பண்ணுறதுக்கு. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வத்த குழம்புனா என்ன, நல்லா வத்த கொதிக்கிறது தான் வத்த குழம்பு. அதனால் டைம் நிறைய கொடுக்கணும் இந்த வத்த குழம்புக்கு மட்டும். நம்ம கடகடன்னு பண்ணிட முடியாது, நல்லாவும் இருக்காது. ஸோ இப்போ நல்லா சுண்டைக்காய் போட்டு நல்லா இப்போ வதக்கிகிட்டே இருக்கும். ஸோ இப்போ வதக்கும் போதே நம்ம மிளகா அப்படி மசாலா சேர்த்துடலாம். அப்போ தான் வந்து எண்ணெயிலேயே சேர்த்துட்டா தான் நல்லாயிருக்கும். ஸோ பாருங்களேன் எப்படி வதங்கின்னு இருக்குன்னு. ஓரளவு நம்ம போட்ட சுண்டைக்காய் ஓரளவு நல்லா வதங்கிடுது. இப்போ நான் வந்து சாம்பார் பொடி ஆட் பண்ணுறேன். நானே வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி வச்சுட்டுருக்கேன். சாம்பார் பொடி ஆட் பண்ணிட்டுருக்கேன். ஒரு 1.5 ஸ்பூன் சாம்பார் பொடி ஆட் பண்ணிவிட்டு, வெறும் மிளகா அப்படி இருக்குல்ல, வத்த குழம்புலாம் வெறும் மிளகா அப்படி நம்ம கண்டிப்பாக ஆட் பண்ணணும். ஸோ வெறும் மிளகா அப்படியும் ஒரு 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா வந்து இந்த எண்ணெயிலேயே வதக்குறேன். இந்த எண்ணெயிலேயே இந்த மிளகா அப்படி நல்லா வதங்கிட்டு, ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறேன், ஒரு டம்ளர் தண்ணி கொட்டிடுறேன். ஏன்னா அந்த மிளகா அப்படி கரிஞ்சிடக்கூடாது, கலர் மாறிடும் கொஞ்ச நேரம் அப்படியே எண்ணெயிலேயே வதக்கிட்டோன்னா. அதனால் கொஞ்சமாக தண்ணி கொட்டிட்டா அது வந்து கொஞ்சம் நல்லா பிடிச்சிக்கும். ஸோ இப்போ பாருங்களேன், இந்த தண்ணி கொட்டினதுனால இது நல்லா வந்து இதுவாகிட்டே இருக்கும். இது கொதிக்கும். இந்த தண்ணியோடு சேர்ந்து இது கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்து
நல்லா கொதிச்சுட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து சைடில் வந்து புளி ஊற வச்சுருக்கேன். ஒரு நெல்லிக்காயோட கொஞ்சம் பெரிய லெமன் சைஸில் வந்து புளி வந்து சைடில் ஊற வச்சுருக்கேன். ஒன்ஸ் இது கொதித்து எண்ணெய் கொஞ்சம் ஸ்லைட்டாக வந்தால் போதும், ரொம்ப கொதிக்க வேண்டாம், வெறும் தண்ணி தான் நம்ம கொட்டியிருக்கோம்ல. ஸோ இந்த மிளகா அப்படி வாசனை போகிறதுக்கு தான். இது பாருங்களேன், கொஞ்சம் எண்ணெய் அப்படியே மேலே வந்துருத்தா. ஸோ புளி கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இந்த புளியை வந்து இந்த குழம்போடு சேர்த்துட்டாச்சு. இப்போ புளியோடு சேர்ந்து இது நல்லா கொதிக்கணும். அது எவ்வளோக்கு எவ்வளோ கொதிக்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த மீன்வேல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து புளி ஆட் பண்ணிட்டோம், மிளகா அப்படி எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இது நல்லா கொதிக்க விடணும். இந்த மீன்வேல் நம்ம வந்து அரைச்சி வச்சுட்டுருக்கோம்ல ஒரு பேஸ்ட்டு, வெங்காயம் தக்காளி ஒரு 2-3 பூண்டு பல்ல போட்டு ஒரு பேஸ்ட் அரைச்சி வச்சுட்டுருக்கோம்ல, அதையும் இப்போவே சேர்த்துக்கலாம். ஏன்னா அது பச்சை பேஸ்ட்டு, லாஸ்ட்டாக சேர்த்தா வாசனை வரும். அதனால் இந்த புளி தண்ணி கொதிக்கும் போதே இந்த பச்சையாக அரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த பேஸ்ட்டு, இதையும் கொட்டிட்டோம்னா என்ன ஒன்றா சேர்ந்து கொதிச்சிடும், பச்சை வாசனை போயிடும். அதுக்காக தான் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ இது எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, குழம்பு கொஞ்சம் திக்னஸ் வரதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோம். சப்போஸ் வேண்டாம் அப்படின்னா இது இல்லாமல் கூட நம்ம பண்ணலாம். அரிசி மாவு கொஞ்சமாக கரைச்சி கொட்டிக்கலாம். ஆனால் நான் வந்து இந்த வெங்காயம் தக்காளி பூண்டு அரைச்சி விட்டேன்னா கொஞ்சம் திக்காகவும் இருக்கும், டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவர்ன்றதுனால நான் எப்போவுமே வந்து வத்த குழம்பு பண்ணேன் அப்படின்னா கொஞ்சம் அரைச்சி வச்சு கொட்டிடுவேன். ஸோ இப்போ எல்லாமே கொட்டிட்டோம் கரெக்டாக. ஸோ இப்போ வந்து இது நல்லா கொதிக்க விடுறது மட்டும்தான் நமக்கு வேலை. ஸோ இதில் வந்து உப்பு நம்ம இன்னும் ஆட் பண்ணவே இல்லை. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பும் ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க வச்சிடலாம். அதை உப்பு போட்டாச்சு, குழம்புக்கு தேவையான உப்பு என்னவோ அந்த அளவு போட்டுட்டோம். அதுக்கப்புறம் வத்த குழம்பாச்சு, வெல்லம் இல்லைன்னா எப்படி, இதுக்கு வந்து வெல்லம் கொஞ்சம் போட்டால் தான் டேஸ்ட்டுக்கு சூப்பராக இருக்கும். சுண்டக்காய் வத்த குழம்பு வேறு இல்லை, அதனால் வெல்லம் போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் வெல்லமும் ஆட் பண்ணிட்டேன். இது எல்லாமே இப்போ நம்ம போட்டுட்டோம். ஒன்றும் வேலை எல்லாமே குழம்போட வேலை கம்ப்ளீட்டாக முடிஞ்சு போச்சு. ஸோ இதை கொதிக்க வைக்கிறது மட்டும்தான் வேலை. இப்போவே பார்த்தீங்கன்னா குழம்பு கொஞ்சம் திக்காகவே இருக்குது பார்த்தீங்களா, ஏன்னா நம்ம இந்த பேஸ்ட் ஆட் பண்ணோம்ல, அதனால் இது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம டைம் கொடுத்து அப்பப்போ திறந்து கலரிக்கணும். அடியெலாம் பிடிக்காது, பட் நம்ம திறந்து கலரிண்டே இருக்கணும். சுண்டைக்காலாம் போட்டிருக்கோம்ல பார்த்தீங்களா, இப்போ எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுதுன்னு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். மேலே கருவேப்பிலை தூவியாச்சு, அவ்வளோதான். எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு கொட்டின எண்ணெய் எல்லாம் இப்போ மேலே ஜம்முன்னு வந்துடுது, அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் குழம்பு செம்மையாக ரெடி ஆகிடுது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. கண்டிப்பாக என்னோட இந்த வீடியோவை பார்த்து ட்ரை பண்ணுங்கள். பச்சை சுண்டைக்காய் போட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். மேலே வந்து வாசனைக்காக நான் வெறும் பச்சை நல்லெண்ணெய் விடுறேன், ஏன்னா அது வாசனையாக இருக்கும் குழம்பு சாப்பிடும்போது. அதனால் கொஞ்சம் ஸ்லைட்டாக எண்ணெய் நான் மேலே விட்டுருக்கேன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கருவேப்பிலை போட்டாச்சு, மேலே நல்லெண்ணெய் குத்தியாச்சு, குழம்பு ரெடி. என் சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா என் சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த குழம்பு ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு எப்படி இந்த குழம்பு வந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். குழம்பு ரெடி, சாப்பிட வேண்டியது தான். டாடா, பாய்.